ஒரு பிரபலமான ஒரு நடிகரா இருக்காரு. அந்த பிரபலமான நடிகரை கொண்டாடுறதுக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர்கள் கூட்டமா வந்து தொண்டர்கள கூட்டமா மாத்தி அவர் வந்து அந்த பாப்புலாரிட்டி இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தனுக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டி மிஸ்யூஸ் பண்றதுன்னா இதுதான் சரியான உதாரணம். ஒரு ஒரு நடிகனா உங்களை பார்த்து உங்களை வந்து ஒரு ரசிகர் கூட்டம் வருதுன்னா அந்த ரசிகர் கூட்டத்துக்கு வந்து நீங்க சரியான வழிநடத்தல் பண்ணணும். இப்ப அஜித் குமார் இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு ரசிகர்கள்ட்ட, என்ன பல வருஷத்துக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் எல்லாத்தையும் கலைச்சிட்டாரு. என்ன சொல்றாரு, அதாவது வந்து என்னுடைய படத்தை பாருங்க, விசிலடிங்க, கைதட்டுங்க, கொண்டாடுங்க, அதோட வந்து நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன், என்னைய வாழ விடுங்க, நீங்க வாழுங்கிறாரு. இது சரியான ஒரு கருத்தா, இல்ல ஒரு பாப்புலாரிட்டியா ஒரு ரசிகர்கள் பின்னாடி ஓடி வராங்கிறதுக்காண்டி அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி அரசியலுக்குள்ள கொண்டு வந்து நான் தலைவர் அப்படின்னு இவர் வந்து முகமா வந்து அவரை காமிச்சு எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். சார், ஒரு சினிமால நீங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், அதுல இருந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு எத்தனை ஆண்டு உழைப்பு தேவைப்பட்டிருக்கு? 33 ஆண்டுகள் உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. நீங்க